வணக்கம் நண்பர்களே, இது சிகரம் இன்ஃபோ. இப்போ நாம் பார்க்க போகிற பதிவு, த நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனியில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேலைக்கு 300 பேரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இது ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்தியாவில் 7 இன்சூரன்ஸ் கம்பெனி இந்தியன் கவர்மெண்ட் கீழே இயங்கிட்டுருக்கு. அதில் ஒன்று நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது விரிவாக பார்க்கலாம். இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க செப்டம்பர் 1ஆம் தேதி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். செப்டம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இந்த வேலைக்கு 300 பேரை தேர்வு செய்ய போகிறாங்க. அதில் கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடி விண்ணப்பதாரர்களுக்கும் 17 வேக்கன்சிஸ் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு 60% மார்க்கோட கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸுக்கு 55% மார்க் இருந்தால் போதும். இந்த வேலைக்கான பேசிக் சம்பளம் 32,795 ரூபாயிலேருந்து 60,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான வயது வரம்பு 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸுக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க ரூபாய் 750 ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸுக்கு 100 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டினா போதும். இந்த பேமெண்ட் ஆன்லைனில் மட்டுமே பண்ணணும், நான் ரீஃபண்டபுள்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ண பிறகு டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணணும். இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தரவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 30 மார்க் கொடுப்பாங்க, 20 நிமிஷம் டைம் இருக்கும். ரீசனிங்க்கு 35 மார்க் கொடுப்பாங்க, அதுக்கும் 20 நிமிஷம் டைம் இருக்கும். ஆப்டிடியூட்டுக்கு 35 மார்க் கொடுப்பாங்க, அதுக்கும் 20 நிமிஷம் டைம் இருக்கும். மொத்தமாக 60 நிமிஷம் இந்த எக்ஸாமுக்கு டைம் கொடுப்பாங்க. அடுத்தது மெயின் எக்ஸாமினேஷன். இதுக்கு 200 மார்க் கொஸ்டின்ஸ் வரும். 2.5 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. 2 எக்ஸாமினேஷன்ஸ்லையும் செலக்ட் ஆகிறவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வரவழைக்கப்பட்டு அதன் மூலமாக செலக்ட் பண்ணுவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அரசு துறை சம்மந்தமான வேலைகளும் உங்களுக்கு வந்து சேரும்.